கிழக்கு மற்றும் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 30 வார்டுகளின் திமுக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 30 வார்டுகளில் இதுவரை நடைபெற்ற பணிகள் குறித்தும் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்தும் அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதி சபா உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுடன் கருத்தாய்வு கூட்டம் தூத்துக்குடி கீதா ஓட்டல் வளாகத்தில் நடந்தது. இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் வார்டு வாரியாக வந்த சபா உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுப்படி மாநகராட்சி பகுதியில் அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றது. கனிமொழி எம்பியும் மாவட்டம் முழுவதும் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் செய்து வருகிறார். மக்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக செய்து கொடுப்பதற்குத்தான் நாம் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நமது தொகுதியில் கனிமொழி எம்பி தான் மீண்டும் போட்டியிடுவார். எனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை கூடுதல் வாக்குகளை பெற்று தந்து கனிமொழி எம்பியை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்காக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றியத்தில் பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம். திமுக இடம் பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் என்றார். நேரடியாக உட்காந்து ஃப்ரீயா பேசுறதுக்காண்டி அந்த கூட்டம். அது மட்டும் இல்ல, கனகராஜன் சொன்ன மாதிரி, அதாவது முதல்ல காணு ரோடு லைட்டு 2700 கிலோமீட்டர் லைட் நம்ம மாமன் ரோடு தெளிவா தெரியும். கண்டிப்பா பகுதி சபா உறுப்பினருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த லைட்ல இன்னும் ஒரு 1500 கிட்ட மாற்ற வேண்டியது. இது போக நிறைய இடத்துல பூங்கா போட்டிருக்கும். பூங்காவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 9 மணி வரைக்கும் லேடிஸ் ஃப்ரீயா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 9 மணி ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளாண்டு ஒரு நீட்டா இருக்கும். அதுமாதிரி வேற என்ன அடிப்படை தேவை? அடுத்த கட்ட நடவடிக்கை மாநகராட்சி ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுக்குள்ள நிறைய சேவைகள் கிடையாது. இருந்தாலும் நம்மளும் கோயம்புத்தூர் மாதிரி ஆகலாம், மெட்ராஸ் மாதிரி ஆகலாம். உங்களோட நடவடிக்கை எந்த நேரமும், இப்போ நீங்க கவுன்சிலர் எப்பனாலும் கூப்பிடுவாங்க.